வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் காவியாவுக்கு குளிர் ஜுரம் வந்துடுது. டான்ஸ் ஆட முடியலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அப்புக்கு சலங்கை கட்டி ஆட சொல்கிறாங்க. அப்பு நல்ல சூப்பராக ஆடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்த நம்ம பத்மா கால் பண்ணி நம்ம பார்வதி கிட்ட கொளுத்தி போட்டுறாங்க. இந்த பாரு, உன் பையன் ஆடி இந்த மாயாவை ஜெயிக்க வச்சிருவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லினாரா. அது மட்டும் நடக்காது, நான் இப்போ வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம பார்வதி ஏண்டி மாயா, உனக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் என் பையனை சலங்கை கட்டி இப்போ எதுக்கு ஸ்டேஜில் ஏற்றினா அப்படின்னு அந்த இடத்துல திட்டுறாங்க. நம்ம அப்புவை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு மட்டும்தான் அப்பு பையனா, எனக்கும் பையன் தானே அப்படின்னு சொல்லினார. நான் ஆட விட மாட்டேங்க அப்படின்னு விடாப்பிடியாக தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க நம்ம அப்புவை பார்வதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா 2 காம்படிஷன்லேயும் தோத்துட்டு நம்ம மாயா டீமு. இனி ஒரே ஒன்று இருக்குது, ஃபைனல் டீம். அது மாயாவும் அருந்ததியும் உள்ள காம்படிஷன். அதில் மீதி உள்ள ஸ்கோரை வின் பண்ணி எடுக்கணும் நம்ம மாயா. அப்படி ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம அருந்ததிக்கு தோக்கடிச்சு நம்ம மாயா ஜெயிச்சு அந்த பரிசு கோப்பையை வின் பண்ணுறாங்க. நம்ம அருந்ததி அப்படியே என்னென்னமோ பண்ணி இந்த மாயாவை தோக்கடிக்க பார்த்தேன், ஆனால் எல்லாத்தையும் இவ மட்டுமே சரி பண்ணிட்டால அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு, இனி என் காலில் இந்த சலங்கையே கெட்ட போவதில்லை அப்படின்னு சலங்கையை தூக்கி தூர எறிகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் களம் இறங்குறாங்க நம்ம மாயா. அவங்களுக்கு காவியாவை டான்ஸுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம் நம்ம மாயா கோட்டையை விட்டுட்டாங்க. 2வது ஆட்டத்திலேயே நம்ம காவியா அவங்க டீமை எதிர்த்து களம் இறங்குறாங்க. அப்போ தான் நம்ம மாயா டீமில் கற்றுக்கிட்ட அந்த சுருதி வேண்டாம் அப்படின்னு அவங்கள இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு அவங்க சுருதியை கங்கணம் கட்டி ஆட வைக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயா, இவ என்கிட்ட கற்றுக்கிட்டவா தான் அப்படின்னு அந்த இடத்துல, ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் எப்படி பண்ண மனம் அப்படின்னு எல்லாம் கேட்கணுன்னா, சரி என்கிட்ட கற்றுக்கிட்டவா தானே, அவள் ஜெயிச்சாலும் எனக்கு பெருமை தான் அப்படின்னு மாயா பெருந்தன்மையோட விட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு காவியாவுக்கு கோச்சிங் கொடுத்து அவங்கள வர வச்சுருப்பாங்கல்ல, அந்த காவியாவுக்கும் குளிர் ஜுரம் அப்படி வரும்படியாக ஜூஸை கலக்கி கொடுத்து செட் பண்ணிடுறாங்க அருந்ததி. அதோட பார்த்தோன்னா அவங்களால ஆட முடியாத ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் தான் அப்பு சொல்கிறாங்க, மாயாக்கா நீங்கள் எதுக்கு டான்ஸ் ஆட ஆள் இல்லைனியா இருக்கிறீங்க, உங்கள் தம்பி நான் இருக்கேன், நான் கண்டிப்பாக நல்லா ஆடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. என்ன அப்பு சொல்லுறேன், ஆமாம் எனக்கு உங்ககிட்ட இதெல்லாம் டான்ஸ் பார்த்து எனக்கு பழகி என்னாலையும் அப்படி நல்லா ஆட முடியும் அப்படின்னு சொல்ல நேரம் அப்புவுக்கு அலங்காரம் பண்ணி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் அப்பு ஸ்டேஜில் ஆடுறாங்க, கலகு கிட்டுது. அதோட பார்த்தோன்னா அப்பு சூப்பராக கலக்கிட்டாங்க. அந்த பொண்ணு தோத்துட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம சூப்பராக தோக்க அளவுக்கு அந்த பொண்ணை கொண்டு வந்தாலும் நம்ம பத்மாவுக்கு இருக்க முடியலை. என்ன இந்த பார்வதி வேறு இப்போ இங்கே இல்லாமல் போச்சா, அவள் பையன் ஸ்டேஜில் ஆடி இப்போவே அந்த பொண்ணை ஓரம் கட்டிடுவான் போல் இருக்குது. அருந்ததி டீமை தோக்கடிச்சு இந்த மாயா டீமை வின் பண்ண அளவுக்கு இந்த அப்புக்கு இவ்வளோ ஆடுவானா அப்படின்னு இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இந்த விஷயத்தை நான் இப்போவே நான் சொல்லணும், பார்வதிட்ட சொல்லி அப்புக்கு கடையை இங்கேருந்து அடித்து விரட்டுனாதான் இந்த மாயா தோப்பா. இந்த மாயா இந்த காரணத்துக்கு கொண்டாலும் அருந்ததிக்கிட்ட ஜெயிக்கப்படாது அப்படின்னு பத்மா பயங்கர பிளான் பண்ணி நம்ம பார்வதி கிட்ட விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. பார்வதி வரைஞ்சி கட்டிட்டு, என்ன சொல்றீங்க நீ, ஆமாடி அந்த மாயா உன் பையனுக்கு சலங்கையை கட்டி விட்டு இப்போ ஆட பார்த்துட்டா, அவன் நல்லா ஆட போறான், நீ உடனே வா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நீ இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஆட்டோயில் பாஞ்சு வாராங்க நம்ம பார்வதி. ஸ்டேஜில் அழகா மார்கழி திங்கள் அல்லவா அந்த பாட்டுக்கு சூப்பராக ஆடி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அப்பந்தான் நம்ம பார்வதி பார்க்குறாங்க, என்னடா இவன் இப்படி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கான், இந்த மாயாவை வின் பண்ணதுக்கா நான் பிள்ளையை பெற்று விட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிச்சுக்கிட்டு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. நம்ம அப்புவை நீ பிடிச்சி இழுத்துட்டு நிறுத்துடா, உன்னை யார் இப்போ ஆட சொன்ன, அதுவும் இந்த மாயாவுக்கு ஆதரவா நீ ஆடுவியா,
ஒன்னால இந்த மாயா டீம் வின் பண்ணதை நான் பார்க்கவே விடாது, இப்போ வந்து நீ நிப்பாட்டு அப்படின்னு வந்து நிப்பாட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த தடவும் வந்து நம்ம அருந்ததி டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்கு. அப்போ வந்து பாதியிலே வந்து பார்த்து ஆடாமல் விட்டதுனால இந்த தொடவு வந்து தோத்துட்டாங்க மாயா டீமு அப்படின்னு வந்து சொன்னோன்னே, இனி ஃபைனல் மட்டும்தான் இருக்குது, அது அருந்ததிக்கும் மாயாவுக்கும் உள்ள கட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவாகுது. உடனே வந்து நம்ம சிவா வெளுத்தெடுக்கிறாங்க. நல்லா ஆடிட்டு இருந்த பையனை ஏன்டி இப்படி ஸ்டேஜ்லேருந்து தர நீ வந்து இழுத்துட்டு வராங்க, நான் மாயாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என் பையனை பெற்று விட்டேன், நான் என் பையனை எனக்காக நான் பெற்று விட்டேன், நீங்கள் வந்து உங்கள் மாயா சுயநலத்துக்காக என் பையனை ஆட வச்சுட்டே இல்லடி, ஏண்டி மாயா உனக்கு புத்தி இருக்கா என்ன, நீ ஆடி ஜெயிச்சா ஜெயிக்காட்டா போ, அதுக்கு என் பையனை கிடச்சான், இவனுக்கு காலில் சலங்கை கட்டி விட உனக்கு யாரடி தைரியம் கொடுத்தது என் பையனுக்கு அப்படின்னு வந்து வெளுத்து எடுக்கிறாங்க பார்வதி இப்படி வெளுத்த உடனே நம்ம சிவா வந்து ஆடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஏ பார்வதி, உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருந்தா நல்லா தானே ஆடிட்டு இருக்கான் அப்போ, அப்படி இருக்க நேரம் எதுக்காக வந்து ஸ்டேஜிலேருந்து தரன்னு அப்போ இழுத்துட்டு வந்த அப்படின்னு வந்து கேட்க நேரம், உங்களுக்கு அறிவில்லையா முட்டாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவாயை வெளுத்து எடுக்கிறாங்க பார்வதி. ஒரு கட்டத்தில் நானும் தானடி நம்ம பிள்ளைக்கு அப்பா, அப்படி இருக்க நேரம் நீ மட்டும் எப்படி முடிவெடுக்க முடியும், இப்போ ஸ்டேஜ்லேருந்து எதுக்காக இழுத்துட்டு வந்த அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கு. ஆமாம், இவன் எனக்கு மட்டும்தான், கண்டிப்பாக நான் வந்து இவன் ஆட அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து உறுதியாக நின்று அப்புவாக கூட்டிக்கிட்டு வந்து நம்ம பார்வதி களை இறங்கிட்டாங்க. இப்போ இந்த சைடு வந்து நம்ம மாயா இந்த தடவையும் வந்து டீம் வந்து தோத்துட்டு இனி நான் மட்டும்தான் வந்து ஆட வேண்டியது இருக்குது அந்த அருந்ததி கூட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க நேரம், இனி வந்து காலம் முறிஞ்சிட்டு அப்படின்னு எல்லாம் மெதுவாக ஆடுனா எல்லாம் ஜெயிக்க முடியாது, நம்ம கலக்கில் இந்த அருந்ததிக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொண்டி காலோடி நீ இனி எப்படி ஆடுவ அப்படின்னு வந்து கிண்டலாக வந்து புவனேஸ்வரியும் அருந்ததியை வந்து நம்ம மாயாவை நக்கல் சிரிப்போட வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து இவளுக்கு சிரிப்புகள்லாம் பதிலடி கொடுக்க வந்து களம் இறங்கிறாங்க. அப்படியே அடித்து தூள் கலப்புறாங்க அருந்ததி திணறி முக்காடி போகிறாங்க. அப்பந்தான் அப்படியே ஒரு கட்டத்தில் மாயாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே வந்து நம்ம அருந்ததி வந்து அப்படி பேரஞ்சது கணக்கா நின்று கோபத்தோட, என்ன நான் உன்னை தோக்கடிக்க எவ்வளோ முயற்சி செய்தேன், ஆனால் எல்லாத்துலேயும் நீ வந்து ஈடு கொடுத்து இப்போ காலம் முறிச்சு போட்ட பிறகு கூட நீ பட்டையை கிளப்பிட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க. அப்போதான் நம்ம அருந்ததியோட சுயரூபம் தெரியுது. இந்த பாரு, இந்த சலங்கைக்காக நான் பிறந்து சலங்கைக்காக நான் வாழ்ந்து சலங்கைக்காக கல்யாணம் பண்ணாமல் என் வாழ்க்கையை தியாகம் செய்தேன், அப்படி இருக்க நேரம் நீ இப்போ என்னையே வந்து போட்டியில் தோக்கடிக்க பார்க்குறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதிக்கிறாங்க. எங்கே இருந்துடி உனக்கு என்னை எதிர்க்க தைரியம் வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. மொத்த பெர்ஃபார்மன்ஸ்லையும் பார்த்தாலும் நம்ம மாயா வந்து அருந்ததியை வந்து வீழ்த்தி தள்ளிடுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம அருந்ததி மாயா கிட்ட ஒரு சபதம் போடுறாங்க, இந்த பாரு, இந்த காம்படிஷனில் என்ன நீ வீழ்த்தி நீ வெற்றி பெற்றுட்டால எனக்கு சரியான நித்தியடி செருப்படி, ஆனால் விட போகிறதில்லடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொங்கணம் கட்டிட்டு, இது வரைக்கும் நான் இந்த சலங்கையை உயிராக நினச்சேன், இனி என் வாழ்க்கையில் இந்த சலங்கையை நான் தொட போகிறதில்ல அப்படின்னு இக்கட்டான முடிவை எடுக்கிறாங்கங்க அருந்ததி.